ஈஸ்வரி பாக்கியாவை நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. கோபி ஈஸ்வரியை பார்த்து, என்னம்மா நீங்கள் கொஞ்சம் கொண்டு புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதுக்காக போவா. கோயிலுக்கு கூட போவா. இதுக்கு எதுக்காக நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு கோபி கேட்குறாரு. டேய், அவள் கோவிலுக்கு போனால் அதை பற்றி எனக்கும் சந்தோஷம்தான். கோவிலுக்கு போகிறவ என்னையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு அவள் தனியாக போகிறா? அவள் வேற எங்கேயும் போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, அவள் எங்கே போனால் என்ன? எதுக்காக நீங்கள் அவளை ஒரு சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கோபி கேட்குறாரு. டேய், இவ கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தா அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாளோ அப்படின்ட்டு தான் நான் பயப்படுறேன். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், பாக்கியாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவள் புத்திசாலி. எதையும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வர மாட்டா. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்ச நாள் வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருந்தேன். வீட்டில் சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் படாத பாடுபட்டேன். தலையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தானே அவளுக்கு இருக்கும். கொஞ்ச நாள் விட்டு பிடிங்கம்மா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. வெளியே போன பாக்கியா செல்வியை பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அக்கா, எங்கே போகிறோம்? எதுவுமே சொல்லாமல் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, காலையில் நியூஸ் பேப்பரில் ஒரு இடம் வாடகைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற நீ? அந்த இடத்த பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செல்வி கேட்குறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு தெரிஞ்சதை பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற? ஏற்கனவே பட்ட அடிலாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. இங்கே வர செல்வி, யாரோ ஒருத்தர் செஞ்ச சூழ்ச்சியினால் நான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுவேன்னு நினச்சியா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் கண்டிப்பாக இதை விட பெரிய ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அக்கா, உனக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தினால நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுவ அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு நீ தைரியமாக இறங்கி வர பற்றியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 ரெஸ்டாரண்ட் போனால் என்ன, 20 ரெஸ்டாரண்ட்டை நாம் உருவாக்கலாம். நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.